உங்களுக்கு விரோதமாக சிலர் கூடி கூடி பேசலாம், ஒன்றை சேர்ந்து கொள்ளலாம், உங்களை விரோதிக்க, உங்களுக்கு துன்பம் செய்ய, உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்ய. உங்கள் கிராமத்தில் மற்றவங்களாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு எனக்கு விரோதமாக என்னென்னோ பண்ணுறாங்க. வேலை செய்கிற இடத்துல மற்றவங்களாம் ஒன்று சேர்ந்து கொசு கொசுன்னு பேசி உங்கள் மேலே பொறாமையோடு எதையாவது செய்யலாம். பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, என் ஊழியத்தில் கூட மற்றவங்களாம் ஒன்று சேர்ந்து கொண்டு உங்களை பகைக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் பேசலாம். விரோதமாய் கூடுகிற கூட்டம் இந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார், எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள், உங்க சைடுக்கு வருவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க அவங்கள மன்னிச்சு கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றிடுவார். இதுக்காக சோர்ந்து போய் ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே நன்றி கட்டவங்களா போயிட்டாங்களே அப்படிலாம் பேசாதுங்க. மனுஷங்க அப்படித்தான்